உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மணி ஃப்ளோ எப்படி இருக்கும்? உத்திரம் வந்து செல்ஃப் மேட் பெர்சன். தனித்து விடப்பட்ட நபர் தான். யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு இருக்க மாட்டாங்க. கடன் வேணும்னு யார்ட்டயும் கேட்க முடியாது. பண பிரச்சனைனா ஃபோன்ல கான்டாக்ட் எடுத்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்போம். யாரும் இருக்க மாட்டாங்க. எமோஷனலா ஏதாவது ப்ராப்ளம்னாலும் ஷேர் பண்றதுக்கு யாராவது இருக்கிறாங்களான்னு ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணுவோம். அந்த அளவுக்கு யாரும் ஞாபகத்துக்கு கூட வரமாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே தானே பார்த்துக்கணுங்கிறது தான் உத்திரத்தோட விதி. ஆனா அத நல்லா செய்யும் உத்திரம். ஸோ அந்த தலைவிதி அப்படிங்கிறது ஒரு நல்ல வகையில மாத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம். தானே செல்ஃப் மேடா வர்றதுனால பணத்துடைய அருமை அப்படிங்கிறது நல்லா புரியும். நெறைய உத்திர நட்சத்திரக்காரங்கட்ட போய் கடன் கேட்டீங்கன்னா குடுக்க யோசிப்பாங்க. கடன் அன்பை முறிக்கும் அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்றது யாருன்னா உத்திரம் தான். பணத்தோட அருமை தெரியறதுனால ஒரு பைசாவ கூட வீணா குடுக்குறதுங்கிறது பிடிக்காது. வீட்ல தேவையில்லாம எலக்ட்ரிசிட்டிலாம் ஏதாவது பில்ஸ் ஆயிட்டு இருக்குதுன்னா, ஃபேன்ஸ, லைட்ஸ் எல்லாம் அடிக்கடி ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது. தண்ணிய கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அதிகமா. சிக்கனம் அப்படிங்கிறது வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. 1, 2 பேர் நெறைய பணம் செலவழிக்கிறாங்க அப்படின்னா, லக்னத்தில 12ஆம் இடம் ஏதாவது வீக்கா இருந்தா உண்டு. மேக்ஸிமம் பெருவாரியா உத்திரம் அப்படிங்கிறது பணத்த சிக்கனமா சேமிக்கும். கடன் அப்படிங்கிறத குடுக்காது. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்த வாழ்நாள்ல அடைஞ்சிருவாங்க. இந்த ஃபேமிலில இன்னார் பையன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹைட்ட வந்து அடையிறது உத்திர நட்சத்திரமா இருக்கும்.